மினி இட்லி ரெசிபிலாம் இல்லை, சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஹெல்த்தி. வெஜ் டேஸ்ல எக் டயட் இல்லாத அன்னைக்கு போக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்குறது. ஆனா ஒரு வாட்டி 2 வாட்டிக்கு மேல போக செஞ்சு சாப்பிட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆல்ரெடி தயிர் போண்ட ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் வெரி சிமிலர் டு தட் ரெசிபி. என்ன மைதா மாவு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் அவல் சேர்த்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ளாட் அண்ட் ரைஸை 2-3 வாட்டி வாஷ் பண்ணாலே நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஆகிடும். 1 கப் அவளுக்கு 1/2 கப் ரவா எடுத்துக்கலாம். நல்லா தாராளமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஆனால் ரெசிபி பண்ண ஆரம்பிச்சவங்க தான் பார்த்தேன் தயிர் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இட் டேஸ்டட் கிரேட். ஸோ இது 3 தான் மெயின் இன்கிரீடியன்ஸ். மற்ற இன்கிரீடியன்ஸ் உங்கள் டேஸ்ட் பட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். லைக் ரெட் சில்லி பவுடருக்கு பதில் சாப்ட் கிரீன் சில்லிஸ், சாப்ட் ஆனியன்ஸ், கார்லிக், ஜிஞ்சர் பீசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு a pinch of salt, pinch of baking soda, கொஞ்சம் லெமன் ஜூஸ். உங்ககிட்ட இருக்கிற ஸ்டீமரை ரெடி பண்ணிக்கங்க. என்கிட்ட மாடிஃபைடு ஸ்டீமரா இது வச்சிருக்கேன். ஸோ தண்ணியே ஊத்தாம யூ காட் a soft dough like this. மினி இட்லி சைஸ்க்கு ஃபிளாட்டன் பண்ணிக்கங்க. வடை இல்ல, வடை இந்த சைஸ்ல கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? என்னைக்காச்சும் சீப் டேவா இருக்கும்போது டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசு இல்ல, இந்த ஸ்டீமர் இப்படி பத்தல, மிச்சம் ஒரு 4 பீசஸ் இந்த எக் பாய்லர்லயே வைக்கிறேன். ஒரு 10 to 12 மினிட்ஸ்ல இந்த மாதிரி ஃப்ளஃபியா குக் ஆயிடும். நம்ம எக் டயட்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதை சாப்பிட்றதுனால இதை இப்படியே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது தான் பெட்டர். பட் பசங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சீசன் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் சீசனிங் கேன் பி அப்சல்யூட்லி யோர் சாய்ஸ். நம்மளோட ரெகுலர் சீசனிங்ல சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். பட் சில்லி இட்லி ஸ்டைலில் வேணாலும் பண்ணலாம். சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சோம்னா இன்னுமே டேஸ்டா இருக்கும். ப்ராசஸ் கம்மியா இருந்தாதான் சிம்பிள் ரெசிபி மட்டும் இல்ல, நமக்கும் கொஞ்சம் எனர்ஜி சேவ் ஆகும். இன்ட்ரெஸ்டா வந்து செய்யலாம் அப்படின்னு தோணும். I mean we can get the same taste in this also, right? Why keep enhancing? So it's soft and nice. கொல்கட்டை சூப்பரா இருக்கு. Sorry. His mouth is watering inside. Bye. வாய்க்குள்ளேயே போல. அப்படியே ஸ்மோக் எஃபெக்ட்ல எடுங்க.